தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எண்ணற்ற கட்சிகள் இருந்தாலும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் உலக தமிழரின் நலனுக்காகவும் செயலாற்றக்கூடிய ஒரே கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். அந்த அளவுக்கு தமிழ் தேசிய கொள்கையை மக்கள் மத்தியில கொண்டு செல்றதும் எப்படியாவது இழந்த தமிழர் உரிமையை மீட்டுருவாக்கம் பண்ணணும் அப்படின்ட்டும் நாம் தமிழர் கட்சியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் கடினமாக இந்த அரசியல் களத்துல போராடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி சமீப காலமாகவே அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அறிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா 2021 தேர்தலில் 6% இருந்த நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் மூலமாக 16% அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. சோ இந்த இன்னும் அதிகமாகி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்களை ஒரு அசைக்க முடியாத தலைவராக தமிழ்நாட்டின் முதன்மை சக்தியாக மாற்றிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஆளும் திமுகவுக்கு இருக்கும் காரணத்தினால் தொடர்ந்து சீமானுக்கு எதிரான பல்வேறு விதமான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுட்டே வருது. அதுலயும் கடந்த 14 ஆண்டுகளுக்கும் மேலாக நடிகை விஜயலட்சுமியை வைத்து திமுக போடக்கூடிய அரசியல் ஆட்டம் அப்படிங்கிறது சகிக்க முடியாததா இருந்துட்டு இருக்கு. அந்த வழக்கை இன்னும் குழி தோண்டி திரும்ப எடுத்து மீண்டும் சீமானுக்கு எதிராக பிரயோகிப்பது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில திமுகவுக்கான நட்பெயரை குலைக்கும் வண்ணமாக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வீக்கான வழக்கை வைத்து சீமானுக்கு எதிராக ஒரு கைது நடவடிக்கை வர கொண்டு போய் அவர் அசிங்கப்படுத்திடணும், மக்கள் மத்தியில அவருடைய நட்பெயரை களங்கப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு தப்பு கணக்கோடு திமுக செயல்படுவது மக்கள்கிட்ட அம்பலமாயிட்டே இருக்கு. அதுக்கு உதாரணமாக நேற்றைய தினம் திமுகவின் காவல்துறை சீமான் அவர்களுடைய வீட்டில் நடத்திய அராஜகம் அப்படிங்கிறது மக்கள் அனைவருமே பார்த்தாங்க. எந்த அளவுக்கு இவர்கள் சீமானை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தி இருந்துச்சு. இந்த சூழல்ல தான் சீமான் அவர்கள் இன்றைய தினம் நான் காவல் நிலையத்துக்கு வந்து ஆஜராகிறேன், நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டு இப்போ தர்மபுரியில இருந்து சேலம் வழியாக சென்னை வந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்று இரவு 7 to 8 மணிக்குள்ள வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த சூழல்ல வலசரவாக்கம் காவல் நிலையத்தை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு அன்யூஷுவலான விடயமா பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு நாம் தமிழர் தம்பிகளுமே மிகப்பெரிய அளவு வலசரவாக்கத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வருது. நாம் தமிழர் கட்சி அன்அபிஷியலாக தங்களுடைய கட்சியின் தம்பி தங்கைகளை வலசரவாக்கத்துக்கு வர்றதுக்கான அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. அதன் காரணமாக சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருந்தும் தம்பிகள் வலசரவாக்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் சூழல்ல காவல் நிலையத்திலும் காவல்துறையினர் ஆயிரக்கணக்கான பேர் குவிக்கப்பட்டு வருவது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்புது. சீமான் அவர்கள் இன்றைய தினம் ஆஜராகுவதை மையமா வைத்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறதுக்கும் திமுக அரசு தயாராக இருப்பதாகவும் ஒரு தகவல் உலாவுது. இதன் காரணமாக நிச்சயமாக 2 நாட்களாவது சீமான சிறைக்குள்ள தள்ளிடலாம், அதுவரை அவரால் ஜாமீன்ல வெளிவர முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரூரமான புத்தியோடு வேலை செய்வதாகவும் சொல்லப்படுது. சோ அவை அனைத்தையுமே அறிந்துதான் சீமான் அவர்கள் நான் வர்றேன், எனக்கு சிறைக்கு போறதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல அப்படிங்கிற ரேஞ்சில தான் அவரும் ரொம்ப தைரியமாக தான் களமிறங்குறாரு. சோ இன்றைய தினம் அரசியல் களம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சீமானை சுற்றியே நடந்துட்டு இருக்கு. அவரை கைது செய்தால் அது தமிழ்நாடு முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஆதரவலையை நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்ல. நிச்சயமாக வரக்கூடிய 2026 தேர்தலையும் சீமானை மையமாக வைத்து ஸ்டாலினை தோற்கடிக்கிறதுக்கான ஒரு அணி அமைய கூட வாய்ப்பாக போய் முடியும் அப்படிங்கிறது அரசியல் ஆய்வாளருடைய குற்றமா இருக்கு. நன்றி, வணக்கம்.